சிவவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஸ்கந்த புராணம் அத்தியாயம் 41. போர் முனையில் வாக்குவாதம். திருமுருகன் கூறியதை கேட்டதும் தாரகாசுரனுக்கு அளவு கடந்த கோபத்தால் உதடுகள் துடிதுடித்தன, புருவங்கள் நெறிந்தன, விழிகள் இரண்டும் குறுகிய பார்வையை அடைந்தன. அவ்விடமிருந்து அநேக பெருமூச்சுக்கள் வெளிப்பட்டன. தன்னையும் மீறிய கோபத்தால் அவன் சுப்பிரமணியரை நோக்கி, ஐயனே, நீயோ சின்னஞ்சிறு பாலகன், ஏதும் அறியாதவன். இங்கே யுத்தம் செய்யும் பொருட்டு நீ எப்படி துணிந்து வந்தாய்? நாங்களோ மிகவும் வலிமை வாய்ந்த மாவீரர்கள், போர்க்களத்தில் முன்வைத்த காலை பின்வைக்கும் குணம் இல்லாதவர்கள். அசுரர்களான எங்கள் இனத்தினர் பிறவியிலிருந்தே சிறிதும் ஈவிரக்கம் இல்லாத கல் நெஞ்சம் படைத்தவர்கள். இப்பொழுது சர்வேஸ்வரனான உன் தந்தை வகுத்திருக்கும் கட்டளையை பற்றி என்னிடம் கூறியதும் நல்லதற்குத்தான். அவர் புறம்பாகச் சொன்னதுதான் அசுரர்களான எங்களுக்கு உட்பட்டதாகும். மற்றவர்களின் தர்மத்தை காட்டிலும் தீய குணம் வாய்ந்திருந்தாலும் தன்னுடைய சுய தர்மமே சிறந்ததாகும். எங்கள் அசுர குலத்தைச் சேர்ந்துள்ள ஆயிரக்கணக்கான அசுரர்கள் சகல தேவர்களின் மகத்தான வீர தீர பராக்கிரமங்களையும் அடக்கி ஒடுக்கி நாள்தோறும் அவர்களை துன்புறுத்தி வருகிறார்கள். நானோ போர்க்களத்தில் தேவேந்திரனின் வஜ்ராயுதத்தை என்னுடைய அஸ்திரங்களினால் கீழே விழச் செய்து அவன் தோல்வியை தழுவும்படி செய்துவிட்டேன். திக்பதிகள் அனைவரும் என்னால் திக்கற்றவர்களானார்கள். நான்முகனையும் நான் வெகு சுலபமாக வென்றுவிட்டேன். அவருடைய பிரம்மாஸ்திரமும் என்னால் தூள் தூளாக்கப்பட்டுவிட்டது. இதெல்லாம் போகட்டும். மகாவிஷ்ணுவானவர் சிவபெருமானுடைய பாதார விந்தங்களில் தன்னுடைய விழியை பிடுங்கி எடுத்து வணங்கி வழிபட்டதால் அவரிடம் கருணை கொண்ட பரமசிவன் அவருக்கு 1000 சூரியர்களுக்கு நிகரான ஒளி பொருந்தியதும், பகைவர்களாகிற இருட்டுக்கு சூரியனாக சஞ்சரிப்பதும், விரோதிகளிடத்தில் பிரகடனம் செய்யப்பட்ட வீரதீர பராக்கிரமத்தை கொண்டதுமான சுதர்சன சக்கரத்தை மனமுவந்து அளித்தார். அந்த மகிமை வாய்ந்த சுதர்சன சக்கரத்தை என்னோடு போரிட்ட பொழுது அஞ்சி நடுங்கி ஒடுங்கிய மகாவிஷ்ணு சற்றென்று என் மீது பிரயோகித்தார். அந்த சுதர்சன சக்கரமோ என்னுடைய மார்பில் பட்டு மோதி அதன் முனைகள் மழுங்கி கீழே விழுந்து விட்டது. லக்ஷ்மி தேவியின் நாயகரான அந்த திருமாலை காத்தவரும் அந்த திவ்யமான சுதர்சன சக்கரத்தை நான் என்னுடைய பராக்கிரமத்தினால் எடுத்து அதையே ஒரு பதக்கமாக என் கழுத்தில் அழகுற அணிந்து கொண்டு விட்டேன். இது மட்டும்தானா? திக்கஜங்களான ஐராவதம், புண்டரீகம், வாமனம், குமுதம், அஞ்சனம், புஷ்பதந்தம், சார்வபௌமம், சுப்ரதீகம் ஆகிய அனைத்தும் என்னுடைய துதிகளின் ஓர் அடியினால் மத்தங்கள்கள் பிளக்கப்பட்ட சகல திக்குகளையும் நோக்கி ஓடிச் சென்று விட்டன. இதெல்லாம் ஏன்? இப்பொழுது வீரபாகுவும் என்னுடைய மற்ற சகோதரர்களும் எங்கே போய்விட்டார்கள்? அவர்கள் எல்லோரும் உள்ளே லட்சம் கணங்களோடு கிரௌஞ்சகிரியின் குகைக்கு நடுவே கருமி இருளில் சிறைப்படுத்தப்பட்டு விட்டார்கள். வலிமை வாய்ந்த உன்னுடைய 1000 வாகினி சேனைகளும் யுத்தத்தில் என்னுடைய பானங்களினால் தாக்கப்பட்டு முண்டமாகி திக்குகள் தோறும் சிதறி சென்று விட்டார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த பிறகுமா 16 வயது கூட நிரம்பியிராத சிறுவனாகிய நீ எங்கள் இனத்தாருடன் போரிட துணிந்து வந்திருக்கிறாய்? சிவபாலனே, உன் மீது எங்கள் குலத்தினருக்கு எந்தவிதமான விரோதமுமே கிடையாது. இளம் கன்று பயமறியாதது என்ற பழமொழிக்கு இணங்கவே நீ இப்பொழுது இங்கே வந்திருக்கிறாய். ஆனால் அது உனக்கு நன்மையை கொடுக்காது. அதனால் இப்பொழுது இங்கிருந்து புறப்பட்டு போய் உன் பெற்றோர்களின் இருப்பிடத்தில் பத்திரமாக இரு. அவர்களோடு சேர்ந்து அங்கேயே சௌக்கியமாக இருந்து வா என்று கூறினான். அதை கேட்டதும் தேவசேனாபதியான கந்தன் அலட்சியமாகவும் கோபாவேசத்தோடும் தம்முடைய அழகிய உதடுகளை விரித்து சிரித்தபடியே அவனை நோக்கி கூறலானார். துன்மார்க்கனான தாரகனே, நீண்ட நேரமாக நீ தற்புகழ்ச்சி நிறைந்த வார்த்தைகளையே பேசிக்கொண்டிருக்கிறாய். மகாவிஷ்ணுவின் சுதர்சன சக்கரம் உன்னுடைய மார்பில் பதக்கமாக மின்னிக்கொண்டிருக்கிறது என்றும் நீ வீண் பெருமையடித்துக் கொள்கிறாய். உன் தற்பெருமைகளையெல்லாம் இதோடு நிறுத்தி கொண்டு நேரடியாக விஷயத்திற்கு வா. என்னை அறியா சிறுவன் என்று கருதி எனக்கே புத்திமதி கூறவும் நீ துணிந்து விட்டாய். ஆனால் உன் அறிவுரைகளை கேட்டு நான் நடக்கப் போவதில்லை. என் சுய விருப்பப்படி நான் உன்னிடம் போரிட்டாலும் போரிடுவேன், அல்லது போரிடாமலும் சும்மா இருப்பேன். அதை பற்றி ஒரு முடிவு சொல்ல உனக்கு எந்தவித அருகதையும் கிடையாது. நீ குறிப்பிட்டு கூறி
உன்னுடைய வீரவாதங்களை எல்லாம் நினைத்து பார்த்தால் அதிலிருந்து நீ எவ்வளவு கேவலமான அற்ப சுபாவம் படைத்தவன் என்பது எனக்கு நன்றாக புலனாகிவிட்டது. இப்பொழுது நான் சொல்லப்போகும் உண்மையான வாசகங்களை தெளிவாக கேட்டுக்கொள். மகாவிஷ்ணுவின் சக்கரத்தை கூட வென்றுவிட்டாய் என்று நீ பெரிதாக மார்த்தட்டி கொண்டாயே, அந்த சக்கரத்தின் மகிமைகளை இப்பொழுது நான் உனக்கு கூறி விளக்குகிறேன். அந்த சக்கரம் முன்பொரு சமயம் தக்ஷனின் யாகத்தின் பொழுது யுத்த முனையில் வெற்றி வீரனான மகாவிஷ்ணுவால் வீரபத்ரரின் மீது பிரயோகிக்கப்பட்டது. அப்பழுக்கு இல்லாத அந்த சக்கரம் வீரபத்ரனின் மார்பில் அணிந்திருந்த முண்டங்கள் நிறைந்த மாலையில் உள்ள ஒரு முண்டத்தலையினால் விழுங்கப்பட்டு விட்டது. தேவர்களுடைய சபையில் மகாவிஷ்ணுவால் ஒரு சிறந்த பூதகணத்தின் கழுத்தில் அணிவிக்கப்பட்ட இந்த சுதர்சன சக்கரத்தை அந்த பூதம் முனைமழுங்கிய ஒரு துரும்பு என்று நினைத்து அதை பார்த்தவுடனேயே எடுத்து விழுங்கிவிட்டது. முன்பொரு சமயம் ததிசி முனிவருடைய தேகத்தில் உள்ள அஸ்தியில் இந்த சக்கரம் மோதி அதனால் நுனி மழுங்கிவிட்டது. அப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த சக்கரத்தை தான் நீ மார்பில் பதக்கமாக அணிந்து விட்டதாக எண்ணி பிரமாதமாக புகழ்ந்து கொள்கிறாய். என் முன்னிலையில் உன் பிரதாபங்களை எல்லாம் நீ பெரிதாக அளந்து காட்டுகிறாய். ஆனால் தற்பெருமையே உருவான உன்னை இப்பொழுது ஒரு நொடிப்பொழுதிற்குள் போர்க்களத்தில் என்னுடைய பலத்தின் மிகுதியினால் தூள் தூளாக செய்துவிடக்கூடியவன். என்னுடைய திருவடிகளின் மீது ஆணையாக இது நிச்சயம் நடக்கத்தான் போகிறது. நீ சின்னாபின்னமாக்கப்படுவதும் உண்மைதான். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா.